யார் யாருக்கெல்லாம் பரோட்டா பிடிக்குமோ அவங்களுக்கு தான் இந்த ரெசிபி. நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 கப்பு மைதா மாவு, ஒரு அரை கப்பு உப்பு, ஒரு பிஞ்சு சோடா உப்பு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இல்லை 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பால் வேணான்னா நீங்கள் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஊறத்துக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறணும். அதனால் நான் இன்னும் ஒரு அரை கப்பு எண்ணெய் இதில் போட்டு நல்லா மூடி வச்சு இந்த அளவுக்கு நல்லா ஊறணும். ஊறின மாவை நம்ம பரோட்டாவுக்கு எப்படி தட்டி எடுப்போமோ அந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பரோட்டா நல்லா நம்ம இந்த அளவுக்கு தட்டி எடுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா மாவு நம்ம இந்த மாதிரி உள்ளங்கை வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா அந்த பரோட்டா ஷேப்பும் நம்மளுக்கு கிடச்சிரும். இங்கே பாருங்கள், அப்போது உங்களுக்கு நல்ல லேயராகவும் வரும் நம்மளுக்கு. இப்போ தோசை தவாவில் போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா சிம்மில் வச்சு வேக வைக்கணும். அப்புறம் உங்களுக்கு தேவையான ஆயில் எவ்வளோ வேணும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குது பரோட்டா. இந்த பரோட்டா நான்வெஜ் கிரேவியோட வெஜ் கிரேவியோடு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டக்கராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.